Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. நான் பிரச்சனை பண்ணதுக்காண்டி தான் என்னை தகாத வார்த்தையில் திட்டி வெளியே அமுச்சுவிட்டு போலீஸ்காரங்களால் அடித்து வெளியே அமுச்சுவிட்டாங்க. உங்களை போன்ற மீடியாக்கள் வந்து என்னை வீடியோ எடுத்தாங்க. அவள் வந்து விழா கமிட்டி பார்த்து அமைச்சர்கிட்ட சொல்லி அப்புறமேட்டுக்கு தான் அந்த பையனை வெளியவே அமுச்சு விட்றாங்க. அமைச்சரே அந்த பையனை வெளியே அமுச்சு விட்றாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கான டோக்கன் பதிவு இன்றைக்கி நடக்குது. நான் டோக்கன் பதிய சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளை பதிவு சொல்லியிருக்கேன். இதன் மூலயமா நான் அப்படி கேஸ் போகிறேன்னு நினச்சி அவங்க என் டோக்கனை ரிஜெக்ட் பண்ணி விடுறதும் உண்டு, அலோவ் பண்ணுறதும் இருக்குது. இதன் மூலயமா என்னை கண்டிப்பாக விளையாடுவேன். நான் கண்டிப்பாக விளையாடுவேன். 24ஆம் விளையாடுவேன். ஆமாம் ஆமாம், ஜல்லிக்கட்டை போட்டியாக நடத்தணும், அதை வந்து அரசியலாக நடத்தக்கூடாதுன்னு நான் ஒரு கோரிக்கை வைப்பேன். ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிற அனைவருக்கும் காரு பைக் போன்ற பரிசுகள் வேண்டாமல் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது ஒரு ஜல்லிக்கட்டு வீரனுக்கு மரியாதையாக இருக்கும். மற்றபடி வந்து ஒரு வீரரை வந்து இன்ன வரைக்கும் அவமானதான் படுத்துகிறாங்க. அந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்தால் கொஞ்சம் மரியாதை இது பண்ணுவாங்க. மாடுபிடி வீரர் அபிசித்தர் மதுரை ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், கூடுதல் விவரம் என்ன? கண்டிப்பாக சக்தி, கடந்த 17ஆம் தேதி மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 2வது இடம் பிடித்த இந்த அபிசித்தர் என்ற மாடுபிடி தனக்கு வழங்கிய இந்த 2வது பரிசு போலியானதாகவும் தனது முதல் எடுத்ததாகவும் கமிட்டியும் நிர்வாகமும் தவறான முடிவு எடுத்துள்ளதாகவும், நான் கார்த்தி 18 காளைகளை விட அதிகமாக பிடித்ததாகவும் ஏற்கனவே புதித்த முறைக்கு பேட்டி அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தனது நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் அவர் இருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் இறுதிச் சுற்றை பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் மனு அளிக்க வந்திருந்தார். அப்போது அந்த மனுவில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கமிட்டி ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாகவும், முதல் பரிசு பெற்ற கற்பாயர்களை பார்த்து 3 சுற்றுகள் விளையாடுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். கமிட்டி நன்கு முறையில் எனக்கு வாய்ப்பளிக்கவில்லை எனவும் மாவட்ட மனு கொடுக்க வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இறுதி சுற்று மாடு பிடிப்பதற்கு எண்ணிக்கையை யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை அந்த வீடியோ காட்சியின் மூலம் கணக்கெடுக்க வேண்டும் எனவும் விரைவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தீர விசாரித்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஜல்லிக்கட்டு விளையாட்டாக பார்க்க வேண்டும், அரசியலாக பார்க்க கூடாது எனவும் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த 24ஆம் தேதி மதுரை கீழக்கரை பகுதியில் ஜல்லிக்கட்டு வரும் முதலமைச்சரிடம் இது சம்பந்தமாக கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை கொண்டு பரிசீலனை செய்து மாவட்ட நிர்வாகம் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டு இப்போது மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மனுவை அளித்துள்ளார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.